மறைந்த கே. பாக்கியராஜ் அவர்களுடைய உடலுக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார். சற்று முன்பாக முதலமைச்சர் கே. பாக்கியராஜ் அவர்களுடைய திரையுலக பங்களிப்பை எல்லாம் நினைவு கூர்ந்து தன்னுடைய இரங்கல் பதிவை வெளியிட்டிருந்தார். திரையுலகில் அவர் ஆற்றியிருந்த பணிகள் என்ன, சிறந்த இயக்குநராக, கதாசிரியராக, பல்வேறு விருதுகளை வெல்லக்கூடியவராக திரையுலகில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்தவர் கே. பாக்கியராஜ் என்பதை தமிழக முதலமைச்சர் நினைவு கூர்ந்து தன்னுடைய இரங்கல் பதிவை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் அரசு மரியாதையுடன் கே. பாக்கியராஜ் அவர்களின் உடல் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பினையும் தமிழக அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கின்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு சென்னை தலைமைச் செயலகத்திலே பாக்கியராஜ் நேரில் சென்று திரைத்துறை சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அந்த புகைப்படங்கள் கூட பெருமளவில் பகிரப்பட்டு வருகின்றன. இப்போது தமிழக முதலமைச்சர் நேரில் வருகிறது அஞ்சலி செலுத்தி வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். பல்வேறு பிலிம்பேர் விருதுகளை வென்றவராக கே. பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் திரையுலகின் மூலமாக இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு திரைப்பட கதாசிரியராக திகழ்ந்திருக்கின்றார். தமிழில் பல படங்களை அவர் இயக்கியிருக்கின்றார். அந்த படங்கள் இந்தியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட திரைப்படங்கள் மொழிகளில் எல்லாம் கே. பாக்கியராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள் மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த கதை தழுவி புதிய திரைப்படங்களை எல்லாம் மாற்று மொழிகளில் எடுத்திருக்கின்றார்கள். பல்வேறு பாலிவுட் கதாநாயகர்கள் கூட முந்தானை முடிச்சு போன்ற படங்கள் ரீமேக் செய்யப்பட்டு இந்தி மொழியில் எடுக்கப்பட்டு அவற்றில் எல்லாம் நடித்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்த்திருந்தோம். அவ்வாறு தமிழ் திரையுலகத்தினுடைய மிக முக்கியமான கதாசிரியராக, இயக்குநராக, தமிழ் திரையுலகத்தினரால் மதிக்கப்படக்கூடியவராக, 80களில் ஒரு கலையுலக வாரிசாக, அரசியல் வாரிசாக பார்க்கப்பட்டவர். பெண்களுடைய மனதை அதிகம் கவர்ந்த இயக்குனர் என்பதாக பார்க்கப்பட்டவர். இவர் மூலமாக பெண்களுடைய வாக்குகளை கூட வாங்க முடியும் என்று 80-90களில் பலராலும் நம்பப்பட்டவர். அந்த அளவு தமிழக ரசிகர்களிடையே மிகுந்த செல்வாக்கு மிக்க கே. பாக்கியராஜ் அவர்கள் காலமாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் திரைத்துறையின் மூலமாக தமிழகத்திற்கு அடையாளப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உயர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது மனமுருக அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்ற கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். மேலும் அரசு மரியாதையோடு பாக்கியராஜ் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. ஏனென்றால் திரைத்துறையிலே பல்வேறு விருதுகளை அவர் வென்றிருக்கின்றார். எனவே திரையுலகிற்கு அவர் ஆற்றி இருக்கக்கூடிய பங்களிப்புகளை நினைவு கூறக்கூடிய விதமாகத்தான் அந்த அரசு மரியாதை வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அரசியல் தலைவர்கள் பலரும் வருகிறது இப்பொழுது கே. பாக்கியராஜ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டவர்கள் சற்று முன்பாக அஞ்சலி செலுத்தி சென்றிருந்தார்கள். இப்போது
தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் மலர் மாலையை எடுத்துச் சென்று பாக்கியராஜ் அவர்களுடைய உடலுக்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி வருகின்றார் என்பதை பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைக்கு அரசியல் நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருந்தன சென்னை பனையூரிலே. ஆனால் பாக்கியராஜ் அவர்களின் மறைவை தொடர்ந்து தற்பொழுது அவை அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் பார்க்கின்றோம். மரியாதை செலுத்திவிட்டு முதலமைச்சர் புறப்பட்டு செல்கின்றார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.